ஏனென்றால் இப்ப ஒரு 5 நிமிடத்திற்கு முன்பாக எனக்கு முக்கியமான ஒரு நபர் தொலைபேசியில் பேசி இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாக பேசுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுதே எனக்கு இந்த மகிழ்ச்சி என்பது வந்துவிட்டது. அந்த மகிழ்ச்சியுடன் இன்றைக்கு நான் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த மகிழ்ச்சி உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் பரவட்டும். மிக எளிய முறையில் இருக்க போகுது இன்றைக்கு நம்முடைய பேச்சுங்கிறது. மிக நுட்பமான ஒரு விஷயமாகவும் இருக்க போகுது. அதுல நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா, உங்கள் சக்தியை உணரும் ரகசியம். அது என்ன உங்களுக்கு சக்தியை உணரும் ரகசியம்னா, ஒருத்தவங்க எல்லாம் போன் பண்ணி கேட்டாங்க ரொம்ப முக்கியமானவங்க. என்ன கணவருக்கு மனைவியையும், மனைவிக்கு கணவரையும் சொல்லப் போறீங்களா? அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கூட கேட்கல. தெளிவா கேட்கும்போது கேட்டாங்க, கணவருக்கு மனைவி அப்படிங்கிறத சொல்லி, மனைவி தான் சக்தி. சில நேரத்துல சக்தியா இருக்கும், சில நேரத்துல ஆதிபரா சக்தியா இருக்கும். அத பத்தி பேச போறீங்களேய்யா? அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு நம்ம பேசப் போறது அத பத்தி இல்ல. இன்னைக்கு நம்ம பேசப் போற சக்திங்கிறது, நமக்குள்ள இருக்கிற சக்திய பத்தி நம்ம பேசப் போறோம். இன்னைக்கு மிக எளிய முறையில நமக்குள்ள இருக்க சக்திய நம்ம பல நேரம் புரிஞ்சுக்கிறாம இருப்போம் பார்த்தீங்கன்னா, நம்ம புரிஞ்சுக்கிற பொழுது நம்முடைய சக்தியை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை மிக எளிய முறையில் ஈர்க்க முடியும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற சக்திய நம்ம பல நேரங்கள்ல உணர்வதில்லை என்பது நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். நமக்குள்ள அந்த சக்திய தெரியணும்னா, எப்பலருந்து கவனிச்சுக்கணும்னா, ஒரு பேப்பர், பேனாவோட இருந்தீங்கன்னா, இந்த இது ஆரம்பத்துல சொல்ற நுட்பங்கள் உங்களுக்கு எழுத 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 உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதுல உணர முடியும். உணர்வுக்கான தன்மைகள் அது அளிக்கும். அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா, மிக எளிய முறையில் நீங்க நல்லா உங்களுடைய சக்திய எப்ப உணரலாம்னா, நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு இருக்கிற பல நேரத்துல மனச்சோர்வு அடைஞ்சிரும். யாராவது தன்னம்பிக்கையை ஊட்ட மாட்டாங்களா? யாராவது நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு மன வருத்தமான ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருப்பான். அந்த மன வருத்தமான சூழ்நிலைகள், அந்த வருத்தங்கள் எல்லாத்தையும் தாண்டி நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வெளியில இருந்து எதுவுமே நமக்கு வர வேண்டியதே கிடையாது. நம்மிடம் ஏற்கனவே நிறைந்திருக்கக்கூடிய சக்தி இருக்கு. நம்மட்ட இல்லாத சக்தியே கிடையவே கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய 5லிருந்து 15 வயதிற்குள்ளான 10 வயதிற்குள் வைத்து 5லிருந்து 10 வயதிற்குள் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எப்படியெல்லாம் பிரச்சனை வந்துச்சு? அந்த பிரச்சனையிலிருந்து எப்படியெல்லாம் நீங்க மீண்டு வந்தீர்கள் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். அப்ப ஆனா கூட எழுத வராது. அப்ப ஆனா எழுதச் சொல்லி எவ்வளவு தூரம் நம்மள இது பண்ணியிருப்பாங்க. அப்ப நம்ம எவ்வளவு முயன்று அந்த ஆனாவ போட்டு, அதுக்கடுத்து ஆவண்ணாவுக்கு இப்படி ஒண்ணொண்ணா 5 வயது வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு பார்த்தீங்கன்னாவே, உங்களுக்கு இன்றைய இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஆறுதல் சொல்வதற்கோ, அல்லது தேற்றுவதற்கோ வேறு நபர்கள் தேவையில்லை. நமக்குள்ளேயே இருக்கிற அந்த சக்திங்கிறது, நமக்குள்ள ஒரு மிக பிரம்மாண்டமான சக்தி இருக்கு. அந்த பிரம்மாண்டமான சக்தி நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்குள் வளர்த்தெடுத்திருக்கிறோம். அந்த வளர்த்தெடுத்த சக்தி நமக்கு எல்லா நேரங்களும் உதவி செய்து கொண்டே வருவதை பார்க்கிறேன். நமக்குள் வளர்த்தெடுக்க முடியாத சக்தி என்பது கிடையவே கிடையாது. எல்லா சக்தியும் நமக்குள் வளர்த்தெடுக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான சக்தியாவே இருக்கும். இதே மாதிரி நீங்க 10 வயதுல இருந்து 20 வயதுக்குள்ள நீங்க எழுதி பாருங்க. உங்க வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள் என்ன? அத எப்படி நீங்க சந்திச்சீங்க? எப்படி அந்த பிரச்சனையில இருந்து நீங்க மீண்டு வந்தீங்க? வேற எதுவுமே எழுதவே கூடாது. அதுல உள்ள குறைகள எழுதவே வேண்டாம். நான் 5 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் இப்படி சிரமப்பட்டு வந்தேன். இல்ல 10 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் இன்னும் சிரமப்பட்டேன். அத எழுதவே வேண்டாம். உங்களுக்குள்ள எழுதுங்க. நான் எப்படி இப்ப எடுத்துக்காட்டுக்கு 10 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ளேன்னா பார்த்தீங்கன்னா 10த் வந்திருக்கும், +2 வந்திருக்கும். இதுல எல்லாம் ஒவ்வொரு தடவையும் தேர்ச்சி பெறுவதற்கு நான் எவ்வளவு முயற்சி செய்தேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அத படிச்சேன். ராத்திரி பகலா படிச்சேன். பல நேரம் தூங்காம படிச்சேன். அந்த தேர்வுக்கு எப்படி தயாரானேன். எப்படி நான் அந்த 10ஆம் வகுப்பு தேர்வில் மகத்தான வெற்றி பெற்றேன். அதே மாதிரி 12ஆம் வகுப்பு தேர்வில் எப்படி வெற்றி பெற்றேன் அப்படிங்கிறத நீங்க எழுதி பாருங்க. எழுதி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கு. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து நீங்க மீண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு நீங்களே உணரும் பொழுது தான் தெரியும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த மகத்தான சக்தி. உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த மகத்தான சக்தியை உணர உணர உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்கள் எப்படி கையாளலாம், எப்படி வெற்றி பெறுவீர்கள் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா, 20 வயதிலிருந்து 30 வயதிற்குள் நான் சந்தித்த பிரச்சனைகள் என்ன? அந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி மீண்டேன்? அப்படிங்கிறத எழுதி பார்த்தோம்னா தெரியும். 20 வயதுல இருந்து 30 வயதுக்குள்ள பெண்களா இருந்தால் குடும்ப வாழ்க்கைக்குள் வந்திருப்பாங்க. ஆண்களா இருந்தா தொழிலுக்கோ அல்லது வேலைக்கோ சென்றிருப்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன? அதிலிருந்து அவர்கள் எப்படி மீண்டார்கள்? வேற பக்கத்துல ஆலோசனை கேட்கலாம் இல்ல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும். நான் எப்படி வந்தேன்? +2 படிக்கும்போது எப்படி படிச்சு வந்தேன்? அப்புறம் காலேஜ் போனதுக்கு பிறகு எப்படி காலேஜ்ல நான் வெற்றி அடையணுங்கிறதுக்காக என்ன பண்ணி வந்தேன்? காலேஜுக்குள்ள போகும்போது நான் ஒரு ஹீரோ மாரி ஆக ஆரம்பிச்சுட்டேன். அப்ப அந்த ஒர்ஷிப்ப மெயின்டெயின் பண்றதுக்காகவும், அத வெற்றி அடைவதற்காகவும் நான் என்ன செய்தேன்? எப்படி நான் கையாண்டேன்? அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க தாண்டி தாண்டி வந்திருப்பீங்க. ஒவ்வொரு வெற்றிகளையும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சாதாரண வெற்றி கிடையாது.
பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் 20 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய வெற்றி, அதற்கடுத்து 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய வெற்றி, அப்புறம் 30லிருந்து 40 வயதிற்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்து அதிலிருந்து மீண்டு வந்த விஷயங்கள், அப்புறம் 40 வயதிலிருந்து 50 வயதிற்குள் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள், அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் சமாளித்து வெளியில் வந்த விஷயங்கள், அப்புறம் 50 வயதிலிருந்து 60 வயதிற்குள் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி நீங்களாக மீண்டு வந்தீர்கள், எப்படியெல்லாம் எத்தனை பிரச்சனைகள் வந்தது, தொழிலில் எத்தனை பிரச்சனை வந்தது, வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தது, குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை வந்தது, ஒவ்வொரு சூழ்நிலையும் என்ன பிரச்சனை வந்தது, இதுல எல்லாம் இருந்தெல்லாம் எப்படி நான் மீண்டேன் அப்படிங்கிறத நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மிக அற்புதமான சக்தி தெரிய ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு தன்னம்பிக்கையாக தெரிய ஆரம்பிக்கலாம், சில நேரங்களில் உங்களுடைய குலதெய்வமாக தெரிய ஆரம்பிக்கலாம், சில நேரங்களில் இப்பொழுது எனக்கு முன்னாடி பேசிய நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய துணைவியாராக இருக்கலாம், அல்லது உங்களுடைய அம்மாவாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய அப்பாவாக ஏதோ ஒரு சக்தியின் மூலமாக நீங்க மீண்டு வந்திருப்பீர்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் ஆலோசனை மட்டுமே சொல்லியிருப்பார்கள். மீண்டது அனைத்தும் உங்களுடைய ஆற்றலும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்தியும் தான் நீங்கள் மீண்டு வந்திருக்க முடியும். வேறு எல்லாரும் ஆலோசனை தான் சொல்லியிருக்க முடியும். நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய ஆற்றலை பயன்படுத்தி உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்களில் இருந்து மீண்டு வந்திருப்பீர்கள். அதை மீண்டும் 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 நீங்க எழுதிட்டே இருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு எந்த வயசா இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளின் அனைத்தையும் நீங்கள் மிக மிக சாதாரணமாக மிக மிக எளிய முறையில் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தியை நீங்கள் உணர முடியும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க தான் முயற்சி பண்ணி வந்திருக்கீங்க. என்ன சொல்ல போனா பிறந்ததுல இருந்து எந்திரிச்சு நிக்கிறதுல இருந்து தவக்கிறதுல இருந்து நடக்கிறதுல இருந்து ஓடுறதுல இருந்து பள்ளிக்கூடம் போனதுல இருந்து விளையாடுறதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் எடுத்த முயற்சி என்ன, உங்களுக்குள் அந்த வெற்றிக்கான விதை என்ன, அந்த வெற்றிக்கான உங்களுக்குள் இருந்த அந்த சக்தி என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றையும் உணர்ந்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்குள் அந்த சக்தி வேற யாராலும் சொல்ல முடியாத ஆற்றலை உங்களுக்கு தரும். ஒரு மிகப்பெரிய மனோதத்துவ நிபுணரை சந்தித்தால் கிடைக்காத ஆற்றல் உங்களுக்குள் தரும். உங்களுக்குள் வேறு எந்த நண்பர்களோ யாரும் கொடுக்க முடியாத ஆற்றலையும் உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் ரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட இந்த சூழ்நிலையிலிருந்து யாருமே மீள முடியாது என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கூட நீங்கள் மீண்டு வந்திருப்பீர்கள். இதையெல்லாம் எழுதி எழுதி பாருங்க. எழுதி 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி புரிய புரிய இனி இருக்கும் காலத்திலும் மகத்தான வெற்றி பெறுவீர்கள். அதற்கு யாருடைய ஆலோசனையும் யாருடைய உதவியும் தேவையில்லாமல் நீங்களே வெற்றி பெறுவீர்கள். அதுக்கு அடிப்படையா பார்த்தீங்கன்னா இதை நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எந்த அளவுக்கு நான் ஒவ்வொரு இடத்துலையும் மீண்டும் 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 வந்திருக்கிறேன். அதுக்கு எவ்வளவு தூரம் நான் இந்த இடத்துல மீள்வனா அப்படின்னு என் நண்பர்களா நினைச்சாங்க. 10th பாஸ் பண்ணுவேனா அப்படின்னு என் கூட நினைச்சாங்க. அப்ப நான் கஷ்டப்பட்டு படிச்சேன், பாஸ் பண்ணேன். +2 பாஸ் பண்ணுவேனா அப்படின்னு நினைச்சாங்க, படிச்சேன். +2க்கு பிறகு நான் இன்னும் காலேஜுக்கு போகலான்னு நினைச்சாங்க, நான் அந்த காலேஜுக்கு போனேன். அதுக்கு பிறகு நான் இன்னும் படிப்பனா அப்படின்னு நினைச்சேன். அந்த படிப்பை நீங்க படிச்சிருப்பீங்க, நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த படிப்பை நீங்கள் படித்திருப்பீர்கள். அதற்கு பிறகு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தொழிலோ வேலைக்கோ சென்றிருப்பீர்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலை நான் எப்படி கையாண்டு இந்த தொழிலையோ அல்லது வேலையோ சிறப்பாக செய்வேன் என்பது குறித்து உங்களுக்குள் ஐயம் வந்திருக்கும். ஆனால் அந்த இடத்தில் நீங்கள் முயற்சி செய்திருப்பீர்கள். நீங்கள் அந்த இடத்தில் வெற்றியும் பெற்றிருப்பீர்கள், இன்னும் இன்னும் வெற்றியும் பெறுவீர்கள். இது அனைத்தையும் நீங்கள் கூர்ந்து கவனித்தால் உங்களுக்குள் இருக்கும் சக்தியை உணர முடியும். உங்களுக்குள் இருக்கும் அந்த மகத்தான சக்தி தான் உங்களுடைய வாழ்க்கையில் இனி இருக்கும் காலம் வரைக்கும் வெற்றிகளை பெற்றுத் தருவதற்கான அடிப்படையான சக்தியாக இருக்கும். இனி இருக்கிற இதுல வெற்றி பெறுவதற்கான ஏராளமான நுட்பங்கள் அருட்தந்தை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். இப்ப இது நமக்குள்ள இருக்கிற அடிப்படை சக்தியை புரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் அருட்தந்தை அவர்கள் வழங்கி இருக்கிற நுட்பத்தையும் மற்றவற்றையும் நமக்குள் பயன்படுத்தும் பொழுது மிக எளிய முறையில் நம்மால் வெற்றி பெற முடியும் என்பது புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம வாழ்க்கையில வெற்றியே பெற முடியாது, இதோட முடிஞ்சிச்சு, இதுக்கு மேல என்ன பண்ண போறோம்னு நினைச்ச இடத்துல எல்லாம் வெற்றி அடைஞ்சிருப்போம். நிறைய பேருக்கு நிறைய விஷயம் வெளியிலேயே தெரிஞ்சிருக்காது. இவன் எப்படி இதை முடிக்க போறேன் அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. ஆனா அப்ப நம்ம அந்த காரியத்தை முடித்திருப்போம். அதுக்கு அடுத்து ஒவ்வொரு விஷயத்திலையும் வெற்றி அடைந்திருப்போம். உடல்நல குறைவாக வந்திருக்கலாம். அந்த உடல்நல குறைபாட்டிலிருந்து இவன் எப்படி மீளப் போகிறான் என்று மற்றவர்கள் நினைத்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் மீண்டிருப்பீர்கள். அதே மாதிரி தொழில்ல ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அந்த தொழில இருந்து எப்படி மீளப் போகிறான் அப்படின்னு மற்றவர்கள் நினைச்சிருப்பாங்க. அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டிருப்பீர்கள். அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு சிக்கலான சூழ்நிலை வந்திருக்கு, இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி நீங்கள் வெளியில் வரப்போகிறான் என்று மற்றவர்கள் நினைத்த பொழுது நீங்கள் அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில் வந்திருப்பீர்கள். அவ்வளவு சக்தி வாய்ந்த நபர் தான் நீங்கள். நீங்கள் சாமானியர் அல்ல, நீங்கள் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர். உங்களுக்குள்ள அந்த அளப்பரிய சக்தி இருக்கு, அந்த ஆற்றல் மிக்க சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை வயசா இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் நிற்கும் நிலைக்கு காரணமாக இருக்கக்கூடிய சக்தி
இனி உங்களை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய சக்தியும் அந்த சக்தி தான். அந்த சக்தியை உணர்ந்து என்னால் முடியும், ஒரு தன்னம்பிக்கை பயிற்சியாளரோ அல்லது தன்முனைப்பு பயிற்சியாளரோ அல்லது மனோதத்துவ டாக்டரோ கொடுக்க முடியாத ஆற்றலை உங்களுக்குள் இருக்கும் ஏற்கனவே நீங்கள் அடைந்த வெற்றிகளுக்கான சக்தி உங்களுக்கு தரும். ஒவ்வொரு நிமிடத்திலும், ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு தரும். பல்வேறு நேரத்தில் நான் இரவில் செல்லும்போது லைட்டே இல்லாத இடங்கள்ல எல்லாம் போயிருப்பேன். அப்ப அந்த இடத்துல எப்படி நான் பத்திரமா வீடு போய் சேருவேன்னு நினைச்சிருப்பீங்க. அந்த இடத்துல நீங்க பத்திரமா வீடு போய் சேர்ந்திருப்பீங்க. ஒவ்வொரு சூழ்நிலையும் பாருங்க, கவனிச்சு பாருங்க, உங்களுக்குள்ளேயே அற்புதங்களாவே தெரிஞ்சுக்கிட்டே இருங்க. என் வாழ்க்கையில் அப்படி ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறேன், ஏராளமான விஷயங்களை உணர்ந்திருக்கிறேன், ஏராளமான சக்தி எனக்குள் இருப்பதை உணர்ந்திருக்கிறேன். அதை பயன்படுத்தி நாம் வாழ நம்முடைய வாழ்க்கையில் மகத்தான வெற்றிகளை நாம் பெற முடியும். அந்த சக்தியை உணராமல் நாம் எப்பொழுதுமே மற்றவர்களிடம் எதிர்பார்த்தால் எப்பொழுதுமே நமக்கு ஏமாற்றங்கள் மட்டுமே மிஞ்சும். நம்முடைய ஆற்றலை உயர்த்துவதற்கு மிக எளிய முறையில் நீங்க ஒரு நோட்டை எடுத்துக்கணும், எழுதணும். நான் 10 வயசுல இருந்து 15 வயசுக்குள்ள எப்படி எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, அந்த பிரச்சனைகள் வந்து நான் எப்படி மீண்டேன், அப்புறம் 15 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள எனக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, இதுல இருந்து எப்படி மீண்டேன், அப்புறம் 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள நான் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தேன், அந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி மீண்டேன், அப்புறம் 30 வயதுல இருந்து 40 வயதுக்குள் இந்த பிரச்சனைகளை சந்தித்தேன், அதிலிருந்து நான் எப்படி மீண்டேன், இப்படி ஒவ்வொரு 10 வருஷமா பிரிச்சு எழுதி பாருங்க. எழுதுனே உங்களுக்கு தெரியும். ஆனா அதுல யார் உங்களை காயப்படுத்தினார்களோ, யார் உங்களை வேதனைப்படுத்தினார்களோ, யார் உங்களுடைய துன்பத்துக்கு காரணமாக இருந்தார்களோ அவர்கள் குறித்த இந்த இடத்திலும் எழுதாதீர்கள். அந்த இடத்தை பற்றி நீங்களே அதை இக்னோர் செய்து விடுங்கள், அதை அலட்சியப்படுத்தி விடுங்கள். நீங்கள் அலட்சியப்படுத்தியதற்கு பிறகு தெரியும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய மகத்தான சக்தி ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களை தூக்கி நிறுத்தி இருக்கும், உங்களை வெற்றிக்கு அழைத்து சென்றிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டத்தை நோக்கி சென்றிருப்பீர்கள். இன்றைக்கு இதில் இருக்கக்கூடிய நபர்களும் இனி இதில் பார்க்கக்கூடிய நபர்களும் சாமானியர்கள் அல்ல, மிக பிரம்மாண்டத்தை நோக்கி செல்லக்கூடியவர்கள், இன்னும் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்லக்கூடியவர்கள். ஏன்னா அப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த மனவள கலைஞர் ஒரு நுட்பம் புரியாம இருந்த காலத்தில் நம்ம இருந்தோம். இப்ப வந்து நமக்கு மனவள கலைஞர் மிக மிக தெளிவாக புரிந்த காலத்தில் நாம் இருக்கிறோம். அருட்தந்தை அவர்களே பாத்தீங்கன்னா அதனாலதான் இந்த இறைநிலை தவத்திற்கு பிறகு அவர் முழுக்க முழுக்க விஞ்ஞான கருத்துகளுக்கு போயிட்டாங்க. அந்த இறைநிலை தவத்தோட மனிதர்களுக்கு வேண்டிய வாழ்க்கைக்கு தேவையான மனவளக்கலை நுட்பங்கள் அனைத்தையும் நாம் கொடுத்து விட்டோம் என்று மகரிஷி அவர்கள் நம்பினார்கள். அதனுடைய விளைவாக அதற்கு பிறகு இனி வரக்கூடிய சமுதாயத்திற்கும் விஞ்ஞான ரீதியாக இறையை மக்களுக்கு உணர வைப்பதற்கான முயற்சியும் தீவிரமாக ஈடுபட்டாரு. இதுக்கு பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இறைநிலை தவம் வரைக்கும் சாமிஜி வந்து மனிதனுடைய வாழ்க்கையை, தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கும் சமுதாயத்தில் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கும் நாட்டில் நல்ல தலைவர் வருவதற்கும் உலகமெங்கும் அமைதி நிலவுவதற்குமே பேசிக்கிட்டு இருந்தவங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அணுக்களை பற்றியும் அணுவினுடைய தியரிகளை பற்றியும் மிக மிக அதிகமாக பேசிக்கொண்டே வந்து பிரம்மையான அளவு எடுத்துக்கிட்டு போனாங்க. அதுக்கு மேலேயும் பெரிய லெவல்ல எடுத்துக்கிட்டு போனாங்க. ஏன்னா நம்மளை போன்றவர்களுக்கு இந்த மனவளக்கலையே போதுமானது. ஆனால் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மனவளக்கலையில் இருந்துவிட்டு எனக்கு இது பத்தலைன்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான பயிற்சி வகுப்புகளுக்கு போய் அந்த ஹடயோகம் அது இதெல்லாம் செஞ்சு அதுல ஏதோ பெருசா இருப்போம்னு நினைச்சிட்டு இருந்தோம் போறாங்க. ஆனா போய் யாருமே எதுவும் பெருசா அடைய முடியாது. ஏன்னா நானே உலகத்துல பல்வேறு விதமான நுட்பங்களை கற்றிருக்கிறேன், பல்வேறு விதமான பயிற்சிகளுக்கு சென்றிருக்கிறேன். ஆனால் மீண்டும் அருட்தந்தை அவர்கள் காட்டிய வழியில் மட்டுமே மிக எளிய முறையில் ஆனால் மிக சக்தி வாய்ந்த முறையில் குடும்பத்திலிருந்து தவத்தை செய்து, குடும்பத்திலிருந்து தொழிலை செய்து, குடும்பத்திலிருந்து வெற்றி பெறுவதற்கான அனைத்து நுட்பங்களையும் அருட்தந்தை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்பது தெரிந்ததற்கு பிறகுதான் மற்றதற்காக செய்த செலவழித்த நேரங்கள் அனைத்து காசும் வேஸ்ட், நேரமும் வீண் என்பதை புரிந்து கொண்டேன். இதை பார்க்கக்கூடியவர்கள் அனைவரும் அருட்தந்தை அவர்கள் காட்டிய அந்த உண்மையான அந்த மனவளக்கலையினுடைய ஆற்றலை பயன்படுத்தி இன்னும் மேல உயர்வதற்காக யாரெல்லாம் தவத்தை அதிகமாக செய்து வாழ்க்கையில் முன்னேற விரும்புகிறார்களோ அவர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறதா இந்த இறை சாதனை மார்க்கம். அருட்தந்தை அவருடைய அற்புதமான மனவளக்கலையினுடைய அடுத்த கட்ட எடுத்துட்டு போறதா இந்த இறை சாதனை மார்க்கம்ங்கிறதான் நான் பாக்குறேன் சொல்ல பார்த்தீங்கன்னா. ஏன்னா இதுல நிறைய நேரம் தவம் பண்றோம், தவம் பண்ண நடக்காத விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா தவம் பண்ண நம்ம இறைநிலையோட ஒன்றிக்கிட்டே இருக்கோம். இறைநிலையோட ஒன்று நாமே இறையாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். நமக்குள்ளே அந்த இறைத்தன்மை உருவாகி கொண்டே இருக்கிறது. நம்முடைய எண்ணம், சொல், செயல் அனைத்திலும் நம்மால் கூர்ந்து கவனிக்க முடியும். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த தவம் அதிகமா செய்ய பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்க ஆற்றல் பெருகுவதை பார்ப்பீர்கள். நாம முதல்ல சாமானியர்களாக இருந்து மனவளக்கலை கற்று இருந்த போது இந்த அருட்காப்பு பயன்படுத்திய நிலைக்கும் இப்பொழுது தொடர்ச்சியாக 2 ஆண்டு காலம் அல்லது 5 ஆண்டு காலம் இந்த வேகமா
பயிற்சிகள் செய்யும் போது நடக்கக்கூடிய விளைவுகளும் வேறாக இருக்கும் என்பதை நீங்களே உணர்ந்து பார்க்க முடியும். இது அனைத்துமே அவரவருடைய உணர்வின் அடிப்படையில், அவர்கள் அனுபவத்தின் அடிப்படையில் மட்டும்தான் சொல்ல முடியும். இது அனைத்தும் நான் சொல்வது அனைத்தும் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய விழிப்புணர்வு தகவல் தான் என்பதை உங்களுக்கு மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியை உணருங்கள். அந்த சக்தி நம்முடைய ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்துக்கொண்டு செல்லும். அந்த சக்தியை உயர்த்துவதற்குத்தான் நம்முடைய அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த உடல் நல பயிற்சி, தினமும் உடற்பயிற்சியை விடாமல் செய்து கொண்டே வாருங்கள். உடற்பயிற்சி செய்ய செய்ய நம்முடைய உள்ளம் எப்பொழுதுமே ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இருந்து கொண்டே இருக்கும். நம்முடைய உள்ளமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்க இருக்க நம்முடைய முகமும் எப்பொழுதுமே பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கும். நம்முடைய முகம் பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய தொழில், நம்முடைய குடும்பம், நம்மை சுற்றி இருப்பவருடைய சூழ்நிலை அனைத்திலும் நாம் சிறப்பாக செயல்படுவதற்கு அந்த உடற்பயிற்சி மிக மிக அற்புதமான விஷயமாக உதவி கொண்டே வருவதை பார்ப்பீர்கள். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அருட்காப்பு எவ்வளவுக்கு எவ்வளவு அழுத்தமா என்னைய பொறுத்தல அந்த 3 தடவைலாம் சாமானியர்கள் போட்டுக்கிட்டே இருந்த பயனே கிடையாது. நம்ம சும்மா இருக்கிற நேரங்கள்ல அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா காலங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமா. இதை அடிக்கடி நிறைய நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா படுத்திருக்கும் போது கூட பூர்வ மத்தியில கவனத்தை வச்சுக்கிட்டே இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அருட்பேராற்றல் அருட்காப்புன்னு சொல்லுவேன். அதே மாதிரி சங்கல்பமும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதை நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். தேவையுள்ளவர்கள், மோசமான நபர்கள் இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னா தவம் பண்றவங்களை நோக்கித்தான் நிறைய ஏமாற்றக்கூடிய பேரொழிகள் வந்துட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்க ஒரு ஏமாந்தவர்களாக இருப்பார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனா அவங்க ஏமாந்தவர்களாக இருக்கக்கூடாது. நாம் விழிப்புணர்வு பெற்ற நபர்களாக இருக்க வேண்டும். என்னையே சிலர் ஏமாத்தி இருக்காங்க. காரணம் நான் என்னுடைய அந்த மென்மையான மனதை அவங்க தவறாக புரிந்து கொண்டு அதை எளிமையாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். பயன்படுத்தி பணத்தை வாங்கிவிட்டு தரவில்லை. அது நம்முடைய கர்மா கழிந்ததாக நாம் நினைத்துக் கொண்டு நாம் அதை ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் இதை பார்க்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் மிக மிக விழிப்புணர்வு மிக முக்கியம். அதற்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அருட்காப்பு. ஏன்னா என்கிட்ட இருந்து பேசக்கூடிய சகோதரிகள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் ஒருத்தங்க அந்தியூர்ல இருந்தெல்லாம் பேசுனாங்க. ஒருத்தங்களுக்கு நட்பா இருந்தவங்களுக்கு 3 லட்சம் கொடுத்தேன் வாங்க முடியல அப்படின்னு. அப்படி ஆளுகள்லாம் நம்மளை தேடி வர்றாங்கன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியை நாம் உணரவில்லை. கஷ்டமான நேரத்துல நம்ம எப்படி மீண்டு வந்தோம், நம்ம எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத உணரணும். உணர்ந்தது மட்டும் இல்லாம சும்மா படுத்திருக்கும் போது கூட பூர்வ மத்தியில் நினைச்சு அருட்காப்பு சொல்லிட்டே வேணும். சொல்ல சொல்ல அந்த அருட்காப்பு பூர்வ மத்தியில் நினைச்சு சொல்லும் பொழுது அந்த உடலுக்குள்ள இருக்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த மாஸ்டர் கிளாண்டு, அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பீனியல் கிளாண்டும் மிகச் சிறப்பாக இயங்கி நம்மை சுற்றி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குவதை பார்த்து இப்ப நான் அதை பயன்படுத்திக்கிட்டே வரேன். யாருமே ஏமாத்துறவங்களோ அல்லது அபியூஸ் பண்றவங்கன்னு சொல்லக்கூடியவங்களோ என்னை சுற்றி வருவதே கிடையவே கிடையாது. காரணம் நம்ம அந்த அருட்காப்பை சும்மா இருக்க நேரங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கலாம். தவம் பண்ணும்போது மட்டும் பயன்படுத்துறது இல்லை. சும்மா படுத்திருக்கிறோமா பூர்வ மத்தியில கவனத்தை வச்சுக்கிறோங்க, அதே அருட்காப்பை சொல்லுங்க. அதே மாதிரி அந்த சங்கல்பத்தை சொல்லிக்கிட்டே வாங்க. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்வேன். இதையும் சொல்லிட்டே வந்தீங்கன்னா அந்த மேலோங்கி அப்படின்னு சாமிஜி ஒரு இடத்துல அழுத்தம் கொடுத்துருப்பாங்க. அந்த மேலோங்கிங்கிறத நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தால் ஏற்படக்கூடிய உங்கள் சக்தியை நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம்னா அந்த அனுபவத்தால் ஏற்படக்கூடிய சக்தி தான் உங்களுடைய சக்தி. அந்த சக்திக்கு நீங்க ஆற்றல் கொடுக்க உங்களால் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அனுபவம் இல்லாதவருக்கு எந்த சக்தியும் இருக்கவே இருக்காது. அவர் சாமானிய மனிதர்களாகவே இருந்திருப்பார். யாரெல்லாம் இந்த ஒவ்வொரு வயசுலையும் பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான ஹடில்ஸ், தடைகளை தாண்டி யாரெல்லாம் வந்தார்களோ அவர்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக மிகப்பெரிய அனுபவம் இருக்கும். அந்த அனுபவம் தான் மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். அந்த வெற்றி பெற்ற அனுபவம் இருக்கு பாருங்க. இந்த தோல்வி அடைந்த அனுபவம் எண்ணத்தை விட்டுருங்க. வெற்றி பெற்ற எண்ணத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க. அதை நோக்கி சிந்திங்க. அதை திருப்பி திருப்பி சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை நானே இருக்கிறேன்னா எனக்கு வருத்தம் இருக்குன்னா நான் சொல்லிக்கணும். எனக்கு நீ காலேஜ்ல படிக்கும்போது யூனிவர்சிட்டி செகண்ட் வரலையா வந்தியில அதுக்கு முடிஞ்சு சொல்ல இப்ப என்னால உன்னால முடியாதா, உன்னால முடியும், யூ கேன் டூ ஒண்டர்ஸ் அப்படிங்கிறத சொல்லிக்கணும்னா நமக்குள்ள அந்த ஏற்கனவே நாம் அடைந்த வெற்றிக்கான பதிவுகள் நம்முடைய உடலில், மனதில், நம்முடைய ஒவ்வொரு செல்லிலும், நம்முடைய உணர்விலும் கலந்திருக்கிறது. எனவே ஒவ்வொரு நபர்களும் தனித்தனியாக வெற்றி பெற்றிருப்பீர்கள். அந்த சக்தியை உணருங்கள். அந்த சக்தியை நீங்க எவ்வளவுக்கு வேணும் உணர்ந்து நம்முடைய மனவளக்கலையினுடைய நுட்பங்களை பயன்படுத்தி வருகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த அடிப்படையில் இப்ப முதல்ல உடற்பயிற்சி தெளிவா செய்ய, 2வது சும்மா இருக்கிற நேரங்கள் எல்லாம் பூர்வ மத்தியை நினைச்சு அருட்காப்பு போட்டுக்கிட்டே வாங்க.
இன்னும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றி வேணும்னா அந்த சங்கல்பம் ரெகுலரா சொல்லிக்கிட்டே வாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு சங்கல்பம் சொல்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவீர்கள். அனுபவத்தால் நான் சொல்றேன். நான் பேசுற எதுவுமே படிச்சதோ இது பண்றதோ பேசுறதே இல்லை. நான் பட்ட அனுபவத்தை மட்டுமே தான் எப்பொழுதுமே பேசுவது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்றும் நான் பேசுவது அனைத்துமே என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட பலனைத்தான் பேசுகிறேன். ஏனென்றால் இதை பார்க்கக்கூடிய அனைவரும் என் உயிர் சொந்தங்கள். நான் பட்ட வேதனையை என் உயிர் சொந்தங்கள் யாரும் பயன்படக்கூடாது. அவர்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். அவர்களுடைய வெற்றியில் என்னுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். என்னுடைய தவ முடிவில் ஒவ்வொரு நாளும் நான் வாழ்த்தும் பொழுது என்னை யாரெல்லாம் உயிர் சொந்தமாக நினைக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும்னு என்னுடைய பிளஸிங்ல ஒவ்வொரு நாளும் நான் பண்ணிட்டே வரேன். ஒரு நாளைக்கு நான் 5 முறை விடாமல் டவுன் செய்கிறேன். அதில் வாழ்த்துக்களையும் கொடுத்து கொண்டே வருகிறேன். அந்த அடிப்படையில் இதை பார்க்கக்கூடிய என் உயிர் சொந்தங்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மகத்தான வெற்றிகள் பெறுவதற்கு இந்த நுட்பங்கள் அனைத்தும் பயன்படும். அருட்காப்பு சுய சங்கல்பம் நம்ம பண்றோம். அதே மாதிரி இந்த வாழ்த்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். தன் வாழ்த்துங்கிறது எப்பெல்லாம் மனச்சோர்வா இருக்கோ, எப்பெல்லாம் வருத்தமா இருக்கோ, அப்பெல்லாம் இந்த தன் வாழ்த்து சொல்லிக்கே வாங்க. உங்க பேரை சொல்லி இமயவர்மன் வாழ்க்கை வளமுடன், இமயவர்மன் வாழ்க்கை வளமுடன். உங்க பொண்ணு நேத்தெல்லாம் ஒருத்தவங்க பேராவூர்ல பேசுறாங்க. அவங்க பொண்ணால ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த பொண்ணையும் வாழ்த்துங்க, உங்களையும் வாழ்த்துங்க. ஏன்னா நீங்க வருத்தப்பட அந்த பொண்ணுகிட்ட அந்த அலை போய் அவங்கள மேலும் மேலும் டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள இன்னும் வேறு இடத்துக்கு தான் எடுத்துட்டு போவாங்க. அவங்க மாற்றத்தை உருவாக்கவே முடியாது. அதுக்கு உங்களை நீங்க வாழ்த்திக்கிட்டு அவங்கள வாழ்த்தும் போதுதான் அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான உறவு ஏற்பட ஆரம்பிக்கும்ங்கிற ஆலோசனையை நான் வழங்கினேன். அதே நுட்பத்தை இதை பார்க்கக்கூடிய அனைவரும் பயன்படுத்துங்கள். அதே மாதிரி வாழ்த்து எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க உங்களுக்குள்ள இருக்க அந்த சக்தியை உணருங்கள். உடல் நலத்தை எப்படி உணர்ந்தோமோ இதே மாதிரி மனபலத்தை கூர்ந்து கவனியுங்கள். அந்த மனபலம்ங்கிறத தினமும் நடக்கக்கூடிய தற்சோதனை. இரவு எடுக்கும்போது எழுதுறோம்ல தற்சோதனை. காலையில இருந்து இரவு வரை என்ன செய்தேன்? இதேதான் நம்ம என்ன சொல்றோம்? 5 வயதிலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு 50 வயதுன்னா 5 வயதிலிருந்து 50 வயது வரைக்கும் தற்சோதனை கொடுங்க. நான் என்ன செஞ்சேன்? எனக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு? அதுல இருந்து நான் எப்படி மீண்டு வந்தேன்? அதுல இருந்து நான் எப்படி ஜெயிச்சேன்? இன்னைக்கு நான் எந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்? இதுக்கான ஆற்றல் எனக்குள்ள இருந்து எங்க இருந்து வந்துச்சு? அந்த ஆற்றலுக்கு நன்றி. அந்த ஆற்றலுக்கு நன்றி அப்படிங்கிறது மனப்பூர்வமா நினைச்சுக்கிட்டு அடுத்து நம்முடைய மனவளக்கலை பெற்றுக் கொடுக்க அற்புதமான விஷயங்களா இருக்கக்கூடிய அத்தனை தவங்களையும் செய்து நம்முடைய மனதிற்கு பலத்தை கூட்டிக் கொண்டே வர 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 நாம் நினைப்பது நடக்கும். நாம் நல்லதை மட்டும்தான் நினைப்போம், நடப்பதை மட்டும்தான் நினைப்போம். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யாரா இருந்தாலும் நடப்பதை மட்டும்தான் நினைப்போம், நல்லதை மட்டும்தான் நினைப்போம், நல்லதை மட்டும்தான் நினைப்போம், நடப்பதை மட்டும்தான் நினைப்போம் என்ற அளவிற்கு உங்களுடைய நிலை வர ஆரம்பிக்கும். இறை சாதனை மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சாதனையாளர்களாக மாற வேண்டும் என்றால் இந்த நுட்பங்களை நீங்கள் அழுத்தமாக பயன்படுத்த 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 உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை நீங்கள் கண்டுகொண்டே வருவீர்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களுக்குள் இருக்கும் சக்தியை உணருங்கள். இதே மாதிரி மனதினுடைய சக்தியை உணர வேண்டும் என்றால் தவம் அதிகமா செஞ்சுக்கிட்டே வரணும். தற்சோதனை செய்ய செய்ய மனதினுடைய சக்தி அதிகமாகும். மனதினுடைய சக்தி அதிகமானதை எப்படி உணரலாம்? நாம் இங்கிருந்து யாருக்கு வாழ்த்து அனுப்பினாலும் அவர்களை சென்றடைகிறதா என்பதை நாம் கவனித்தால் நிச்சயமாக அந்த வாழ்த்து சென்றடைந்தால் நிச்சயமாக நம்முடைய மனம் பலமடைந்து கொண்டு வருகிறது. நாம் பிரபஞ்சத்தை நினைத்து மனசை நினைச்சிட்டு ஒரு வேலைக்கு போறாங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றோம். யாருக்கு ஆசீர்வாதம் பண்ணோம்னாலும் அவங்க வாழ்க்கையில அதை நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நாம் பலம் பெற்று விட்டோம், நம்முடைய தவ ஆற்றல் பெருகிவிட்டது என்பதை நாம் உணரலாம். எடுத்துக்காட்டு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு வெளிநாட்டில் பேசுறதுக்காக போயிருக்கிற போது அங்க 1000 ரூபாய் டிக்கெட் என்னுடைய பேச்சு கேட்பதற்காக இருந்தது. அதுல ஏற்பாட்டாளர் என்ன சொன்னாங்க, 450 பேர் தான் பதிவு பண்ணியிருக்காங்க, ஹால் 900 பேருக்கு உள்ள ஹால் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் இங்க இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியராக குரோம்பேட்டையில ஐயா உலகநாதன் இருந்தாங்க. அந்த உலகநாதன் ஐயாவோட நான் நெருக்கமான தொடர்பு வைத்திருந்தேன். அப்ப அவருக்கு அந்த நாட்டுல இருந்து போன் பண்ணி சொன்னேன், இப்படி நாளைக்கு அந்த மீட்டிங் நடக்க போறீங்க, கூட்டம் கம்மியா இருக்கு, இல்ல நாளைக்கு பாருங்க காலையில கூட்டம் எல்லாம் வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா 900 பேர் உட்கார இடத்துக்கு 1300 பேர் 300 பேருக்கு டிக்கெட் காசு திருப்பி கொடுக்குற அளவுக்கு வந்த போது ஒரு 100 பேர் நாங்க தரையிலையாவது உட்கார்ந்து கேட்கிறோம், புதுசா சேர் போடுங்க அங்க உட்கார்ந்து கேட்கிறேன்னு இருந்து பேச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. அது ஐயாவுடைய ஆற்றலை காட்டுகிறது, அவருடைய மனபலத்தை காட்டுகிறது, அவருடைய தவபலத்தை காட்டுகிறது. நாம் அந்த அளவிற்கு நம்முடைய தவபலத்தையும் நம்முடைய மனபலத்தையும் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சக்தியை உணர வேண்டும். உணர்ந்தால்தான் நமக்குள் இந்த மாதிரியான நம்ம இத்தனை வெற்றிகளை அடைந்தவன் இன்னமும் வெற்றி பெறுவேன் என்பதற்கான நம்பிக்கை நம்முடைய மனதிற்குள் வர ஆரம்பிக்கும்.
அந்த நம்பிக்கை வந்தவுடன் அது தன்னம்பிக்கையாக மாறும். இந்த தன்னம்பிக்கை என்பது குறைந்த நேரத்திற்கு மட்டுமே இருக்கும். இந்த தன்னம்பிக்கை நீண்ட நேரத்திற்கெல்லாம் வரவே வராது. குறைந்த நேரத்தில் இந்த தன்னம்பிக்கை வந்துவிட்டு காணாமல் போய்விடும். இந்த தன்னம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நாம் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டுமானால் சிஸ்டமேட்டிக் ஒர்க் வேண்டும். காலையில் எழுந்தவுடன் உடற்பயிற்சி, காய்கள் பயிற்சி, தவம், அப்புறம் மதிய நேரத்தில் வாய்ப்பு இருப்பவர்கள் தவம், மாலை நேரத்தில் காய்கள் பயிற்சி, தவம், இரவு நேரத்தில் தற்சோதனை, இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா செஞ்சுக்கிட்டே வரும் பொழுதுதான் இந்த ஆற்றல் உங்களுக்கு முழுமையாக உதவி செய்யும். எல்லா இடத்துலயும் எங்கே தோத்து போயிடும்னா அந்த சிஸ்டமேட்டிக் இல்லாம போயிடும். பாத்தீங்க, சிஸ்டமேட்டிக் இல்லாட்டினா இந்த கேஸ் பலூன் மாதிரி சல்லு மேல போயிட்டு பையன் காணாம போயிடும். ஒரு 4 நாளைக்கு இருக்காங்க. கடைசி வாழ்க்கை முழு இருக்கணும்னா நீங்க சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்ணா மட்டும்தான் இந்த தவத்தையும் உடற்பயிற்சியும் தற்சோதனையும் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியை முழுமையாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வெற்றிகளையும் வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கும் அது மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை பார்ப்பீர்கள். அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது என்ன? திட்டம். திட்டம்ங்கிறது எப்படி இருக்கணும்? தினமும் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சிங்கிறதா இருக்கணும். தொடர்ச்சி அதை செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா மட்டும்தான் நம்ம நினைக்கக்கூடிய செயல் வடிவம் ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகள் பெற ஆரம்பிக்கும். நம்ம தொட்ட தொழில்கள் அனைத்தும் துலங்குவதை பார்ப்பீர்கள். ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்கு ஆற்றல் பெறுவதை பார்ப்பீர்கள். நாம் ஒரு அற்புதமான இயக்கத்தில் இருக்கிறோம். நாம இப்பொழுது சாதனையாளராவதற்காக இறை சாதனை மார்க்கத்தில் இருக்கிறோம். இதுல இருக்கக்கூடியவங்க தினமும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை நுட்பங்களையும் பயன்படுத்துவது இரண்டொழுக்க பண்பாடை மட்டும் கடைபிடித்தால் போதுமானது. என்னை பொறுத்தளவில் மற்ற விஷயங்கள்ல பயிற்சியை தொடர்ச்சியாக செய்து கொண்டு இரண்டு ஒழுக்க பண்பாடை கடைபிடித்துக் கொண்டே வந்தால் நம்மை நோக்கி தீயவர்கள் யாரும் வர முடியாது. நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. நம்ம வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெறலாம் என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். இதே நேரத்துல விடாம நீங்க திட்டமிடுங்க. என்ன செய்ய போறோம்ங்கிறத தெளிவா இருங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள ஆற்றலை உணருங்க. எவ்வளவு பிரச்சனையில இருந்து நீங்க தாண்டி வந்தாலும் நீங்க எவ்வளவு வெற்றி பெற்றவர். இன்னைக்கு ஒரு மாபெரும் சாதனையாளர் உட்கார்ந்துருக்கீங்க. அன்னைக்கு சொந்த வீடு இருந்திருக்காது 10 வயசுல, இன்னைக்கு உங்களுக்கு சொந்த வீடு இருக்கும், சொந்த கார் இருக்கும், எத்தனையோ வசதிகள் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க அடைஞ்சவங்க தான். புதுசா இது ஒண்ணும் வரல. எல்லாமே உங்களால முடிஞ்சதுதான். உங்களால சாதிக்க முடியாது, வேற யாராலையும் சாதிக்க முடியாது. உங்களால அடைய முடியாது, வேற யாராலையும் அடைய முடியாது. இது அனைத்து சக்தியையும் நீங்கள் உணருங்கள். எழுதி பாருங்க. ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலை நீங்க எப்படியெல்லாம் அதுல இருந்து வெற்றியான சூழ்நிலையை அமைத்து படிக்கட்டுகளை உருவாக்கி வந்தீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய வெற்றி அடைந்தவர்கள் இனி வரக்கூடிய காலத்தில் அருட்தந்தையினுடைய கரங்களை பிடித்துக் கொண்டு நடக்கும் பொழுது எவ்வளவு பெரிய வெற்றிகளை பெற முடியும். ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்கள் அனைவரும் இனி சமுதாயத்திற்கான வெற்றிக்கான நம்முடைய பங்களிப்பாக வாழ்க்கையை வாழலாம். நம்முடைய வாழ்க்கை மிக பிரம்மாண்டமான வாழ்க்கையாக மாறட்டும். நம்முடைய செயல்கள் அனைத்தும் சிறப்பாக அமையட்டும். நம்முடைய ஒவ்வொரு செயலும் சிறப்பாக அமைவதற்கும் நம்முடைய ஆற்றலை பெருக்குவோம். நம்முடைய ஆற்றலை பெருக்கி நம்முடைய மன ஆற்றலை உயர்த்தும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய ஜீவகாந்த ஆற்றலையும் உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த ஜீவகாந்த ஆற்றலை உயர்த்துவதற்காக நம்முடைய ஒரு அற்புதமான பயிற்சி தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி. இதில் ஏதாவது ஒரு பயிற்சியை நாம் வாரத்திற்கு குறைந்தது 3 நாட்களாக நாம் செய்து கொண்டு வரும் பொழுது எப்பொழுதும் ஆற்றல் பெற்றவராக இருப்போம். நம்முடைய ஆற்றல் பெருக பெருக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை பெறுவோம். நம்முடைய ஆற்றல் எப்படி பெருகிவிட்டது என்பதை உணர்வதற்கான ரகசியம் தான் நம்ம மற்றவங்களை வாழ்த்துறது மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, நம்மை வாழ்த்துவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, நம்முடைய குழந்தைகளை வாழ்த்துவதன் மூலமாக நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன நடக்கிறது. இப்ப என்னையெல்லாம் ஒருத்தவங்க ஏமாத்திட்டேன், நான் அவங்களெல்லாம் வாழ்த்திக்கிட்டே இருக்கேன். அவங்களா திருப்பி கொண்டாந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வர்ற அளவுக்கு வாழ்த்துறேன். என்னைக்கு அவங்க திருப்பி கொண்டாந்து கொடுக்குறாங்களோ அப்பொழுதுதான் நான் தவத்திலும் என்னுடைய ஆற்றலை உணர்ந்து நான் செய்திருக்கிறேன் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும். இது போன்று நம்ம தொடர்ச்சியா நம்ம விடாம பயிற்சி செஞ்சு 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 நமக்குள்ள சக்தியை உணரும் பொழுது நம்முடைய ஆற்றல் பெருக ஆரம்பிக்கும். நம்முடைய ஆற்றல் பெருக பெருக இறையாற்றல் நமக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். இறைநிலை வேறு, நாம் வேறு இல்லை என்பதை உணரும் பொழுது நமக்கு உள்ளே இருப்பதுதான் இறை, அது வெளியே இல்லை. அந்த இறையாற்றலே எனக்குள் இறைவனாக இருக்கிறது. எனக்கு எதிர்த்தாப்புள் இருப்பவரிடமும் இறையாக இருக்கிறது. நான் சந்திக்கும் நபர்களிடமும் அது இறையாக இருக்கிறது. அவர்களுடைய மனதினுடைய மறுமுனை தான் இறை இருக்கக்கூடிய இடம். அதை அவர்கள் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அதை புரிந்து விட்டேன். புரிந்தவன் செய்ய வேண்டிய செயல்கள் வேற, புரியாதவர் செய்ய வேண்டிய செயல்கள் வேற. புரிந்தவங்கள் போய் அடைய வேண்டிய இலக்கு வேற, புரியாதவங்க போய் சேரக்கூடிய இடங்கள் வேற என்பதை உணர்ந்து நம்ம ஒவ்வொருத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கவனமாக கவனிச்சு கவனிச்சு பார்க்க பார்க்க நமக்கே அது நன்றாக புரிய ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கான ரகசியம்
நம்முடைய சிறுவயதிலிருந்து அடைந்த வெற்றி என்பதை தான் ரகசியமாக நாம் இன்றைக்கு மிகவும் வலியுறுத்தி கூற விரும்புகிறோம். தயவு செய்து நோட் போட்டு எழுதுங்க. எழுதுனீங்கன்னா தான் தெரியும் ஒவ்வொரு காலகட்டத்துல எப்படியெல்லாம் நீங்க தாண்டி வந்திருக்கீங்க, எத்தனை பிரச்சனைகள்லாம் தாண்டி வந்திருக்கீங்க. அன்றைக்கு உங்களுக்குள் இருந்து உதவி செய்தது எது, உங்களுக்கு வெளியில் இருந்து செய்த உதவி செய்தது எது, உங்களை சுற்றி உதவி செய்தது எது, இன்றைக்கு நீங்கள் இருக்கும் நிலைக்கு காரணம் என்ன என்பதை உணர்ந்து இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கான இலக்கை நிர்ணயம் செய்யுங்கள். அந்த இலக்கை நோக்கிய பயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த இலக்கை அடைவதற்கான நபர்கள், இலக்கை அடைவதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய சிறு வயதிலிருந்து நீங்கள் பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் நீங்கள் உயர்ந்திருக்கக்கூடிய அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த இறைசக்தி, அந்த நபர்கள், அது போன்ற இறைசக்தி, அதுபோல் உங்களுக்குள் இருக்கக்கூடிய சக்தி உங்களுடைய இலக்கை அடைய வைப்பதற்கு உதவி செய்ய வரும். அந்த உதவியை சிறப்பாக பயன்படுத்தி, இரண்டொழுக்க பண்பாடை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை உயர்வது மட்டுமல்லாமல் நாம் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயம், இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நம்முடைய சேவை என்ன, மத வேறுபாடுகளை மறந்து மனதில் ஒற்றுமையுடன் வாழ்ந்து இந்த நாட்டிற்கும் இந்த உலகத்திற்கும் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற உணர்வில் இந்த சமுதாயத்தையும் இந்த நாட்டையும் இந்த உலகத்தையும் உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஜீவன்களையும் வாழ்த்தி மகிழ்ந்து நம்முடைய பிறப்பற்ற நிலையை அடைவதற்கான ஒரு அற்புதமான நுட்பமான ஒரு விஷயம் இன்றைய தலைப்பு. இதை நீங்க எல்லாரும் உணருங்க. யாரெல்லாம் உணர்ந்து அவருடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறீர்களோ அவருடைய வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வெற்றியில் வரும் என்ற தகவலை பதிவிட்டு, உங்களுக்கான சக்தி நிச்சயமாக எல்லாம் உள்ள இறைவனுடைய துணையுடனும் அருட்பேராற்றல் கருணையுடன் குருவினுடைய அருளாலும் உங்களுக்கு எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கும். குருவாழ்க குருவே துணை என்பதை அடிக்கடி மனதிற்குள் சொல்லிக்கொண்டே வாருங்கள். எப்பொழுதெல்லாம் குருவாழ்க குருவே துணை என்று சொல்லிக் கொண்டு வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அருட்தந்தையுடைய மாயக்கரம் உங்களை வந்து பாதுகாக்கும். அருட்தந்தையுடைய அற்புத சக்தி உங்களை சுற்றி பாதுகாக்கும், உங்களுக்கு வழிநடத்தும், உங்களுக்கான இக்கட்டான சூழ்நிலை இருந்து வழிகாட்டி எடுத்து செல்லும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இதே போன்று நீங்களும் உணர்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும். உங்களுடைய வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான இலக்குகளை அடைவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இன்றிலிருந்து மகத்தான மாற்றங்கள் துவங்கிவிட்டது என்ற தகவலை பதிவிட்டு, எப்பொழுதுமே நாம் கேள்வி பதிற்கான நேரத்தை மிகுதியாக பயன்படுத்துவது வழக்கம். அந்த அடிப்படையில் கேள்வி பதிற்கான நிகழ்வை இனிமேல் தொடர்ச்சியாக வைத்துக் கொள்ள, இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வழக்கம் போல அவங்க வர இன்னைக்கு ரொம்ப சிறப்பா தான் இருந்துங்கய்யா. அதாவது 5 வயதுல இருந்து இப்ப இருக்கிற வயசு வரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதை, வருத்தம், மனசோர்வு எல்லாம் வந்திருக்கும் நமக்கு. அதுக்கு ஆமாங்க. 5ல இருந்து 10 வருஷமா பிரிச்சுக்கிட்டு எழுதணும்னா பிரிச்சு அதை வந்து ஒரு தற்சோதனை கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரியே இருந்தீங்க. அது நமக்குள்ள மகத்தான சக்தியை நம்ம எப்படி உணருது, பிரச்சனைகள் அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தோம், அதுக்காக நம்ம என்ன செஞ்சோம். அதே மாதிரி இந்த பழைய நினைவுகளுக்கெல்லாம் நாங்க போயிட்டோம். இந்த தேர்வு எழுதுறதுக்கு தயாரான விதம், தேர்வுகள்ல வெற்றி பெற்றது, அதுக்காக போய் கோயில்ல வேண்டிக்கிறது, அதெல்லாம் அதனால நமக்கு வேற யாரும் வந்து ஆறுதல் சொல்ல வேண்டாம். நம்ம மனசே நமக்கு வந்து ஒரு மருந்தா இருக்கும்னு சொன்னீங்க. அதே மாதிரி உங்களோட ஆமா. அதான் எல்லாரையுமே மனவள கலையில இருக்கவங்க எல்லாருமே வெற்றியாளர், சாதனையாளர் சொன்னீங்க. நன்றிங்கய்யா. அப்புறம் உங்களோட வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகளையும் சொன்னீங்க. அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அதெல்லாம் நினைச்சு பார்த்து 10 வருஷமா பிரிச்சு அதெல்லாம் வந்து எழுத சொல்லியிருக்கீங்க. நாங்க பண்றோம். அது போல மனவளக்கலை நம்ம எப்படி உதவியா இருந்தது, உடற்பயிற்சி நம்ம உடலுக்கு வந்து சக்தியை கொடுக்குது. அதே மாதிரி தவம் வந்து மனதிற்கு சக்தி கொடுக்குது. அப்புறம் அருட்காப்பு, சங்கல்பத்தோட அவசியம். குரு மத்தியில சும்மா இருக்கும்போது கூட படுத்திருக்கும்போது எல்லா நேரத்திலுமே அதுல இருந்தா நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்னு சொன்னீங்க. மனசோட மறுமுனை தான் இறைவன். அப்புறம் உங்களோட வெளிநாட்டு அனுபவத்தையும் சொன்னீங்க. அப்புறம் மகரிஷி கூட அந்த தவத்துல ஏதாவது இடர் வந்தா என்னோட கையை பிடிச்சுக்கோங்கன்னு சொல்றாருல்ல, அதுவும் ஞாபகப்படுத்தினீங்க நீங்க. அதுக்கப்புறம் இந்த எம்ஜிஆர் பாட்டு கூட ஒண்ணு வருங்கய்யா. நாடு என்ன செய்தது நமக்குன்னு கேட்காம நாம என்ன செஞ்சோம் அப்படின்னு அதையும் பண்ணீங்க நீங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நல்லதே மட்டுமே நினைப்போம் அப்படின்னு நல்லா தெளிவா சொன்னீங்கய்யா. அதனால ஒவ்வொருவரும் வந்து இறை சாதனை மார்க்கத்துல இருக்கவங்க எல்லாம் சாதனையாளர்னு சொல்லியிருக்கீங்க.
நம்மளோட சக்திய உணர்த்துறதுக்கு, உயர்த்தறதுக்கு தவம், தற்சோதனை எல்லாம் ரொம்ப அவசியம்னு அதையும் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. பிரபஞ்சத்த நெனச்சு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். ஈழர் இமயவரம்பன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஈழர் இமயவரம்பன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா கேள்வி பதில் நிகழ்ச்சிகளுக்கு போலாமா? ஓகேங்க. ஐயாட்ட கேள்வி கேட்க இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதலாவதாக சித்ரா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா உங்க முகத்தையும் உங்க குரலையும் கேட்டதுமே எங்களுக்கு எல்லாம் புது உற்சாகம், புது உத்வேகம் வந்துருதுங்க ஐயா. இந்த மனசுக்கு இவ்வளவு ஒரு டிப்ஸ் கொடுத்தது வந்து எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலீங்க. அருட்காப்ப வந்து டெய்லியில நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப ஆறுதல் கொடுக்குறீங்க. கீழே போயிருந்த மனசு கூட அப்படியே தெளிவா ஆனந்தமா இருக்குங்க. அந்த ஆனந்த சிறப்பு அப்படிங்கிற மாதிரி ஆனந்த பாராட்ட வார்த்தைகள் இல்ல. என்ன சொல்றீங்க உங்களை வாழ்த்துறதுன்னு தெரியல. குருவின் நிலையில நீங்க எங்களுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லதே சொல்றீங்கய்யா. ரொம்ப நன்றி. நன்றி சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்ல, கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சந்தேகங்களே எதுவுமே வர்றதில்ல இப்போ. வாழ்த்து மட்டும் சொல்றதுன்னு இன்ட்யூஷனா நிறைய வந்துகிட்டு இருக்கு. முதல்ல எல்லாம் நானே சந்தேகப்படுவேன், என்ன இவங்க எல்லாம் சொல்றாங்க வருது வருதுன்னு. இப்ப நாங்களே அந்த நிலைமைக்கு கொஞ்சம் தவம் பண்ணும்போது இன்ட்யூஷன் கரெக்டா சொல்லுது. அது உங்களுடைய ரொம்ப கருணைங்க. வெளிநாட்டுக்கெல்லாம் போய் இப்படி ஒரு அனுபவங்கள் எல்லாம் இருந்தது வந்து அப்படியே மனசு நெருடுதுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மகரிஷி குருவாய் கிடைத்தது. உங்களை எல்லாம் நாங்க இந்த வாய்ஸ் கேட்கறது, இந்த காதுகள் எல்லாம் கொடுத்து வைத்தன. அத்தனைக்கும் நீங்களும் உங்கள் அன்பு நன்றிங்கய்யா. நன்றிங்க. நன்றிமா, நன்றிமா. சரிங்க. நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெகநாதன் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அனுதினமும் நம்ம வாட்ஸ்அப் மூலம் தினமும் உங்களை நான் பாத்துக்கிறேன். உங்களுடைய பேருக்கு ஏற்ற அந்த இமாலய உச்சக்கட்ட சிந்தனை விருந்து ஐயா. இது மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஒவ்வொருத்தரும் வேதாத்திரி மகத்தினுடைய இத அப்படி அவர் உங்களுடைய சூக்குமமாக உங்களோட உடலில் இறங்கி அவர் பேசினதைத்தான் நாங்க கேட்டோம் இது வரைக்கும். அதனால உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அவ்வளவு ரொம்ப உச்சகட்ட இது 10 நிமிஷத்துல ஒரு 10 நிமிஷ குறியீட நீங்க ஒரு நிமிஷத்திலேயே 10 நிமிஷத்தினுடைய இதை எடுத்து நீங்க அப்படியே அருவி கொட்டின மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கீங்க. அது எங்களுக்கு உங்க பின்னால அந்த ஸ்பீட்ல வர முடியல. இருந்தாலும் நான் ஒரு சில இதெல்லாம் பாயிண்ட்ஸ் நோட் எடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு ஸ்பீட குறைக்கணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குதியா? இல்ல, இந்த ஸ்பீடு இருக்க வேண்டியதுதான். தலைமைச் செயலகத்துல பணியாற்றி உங்களுடைய அனுபவம்ங்கிறது ரொம்ப வேற. அதனால உங்களுடைய இயல்பாவே நிதானமும் பொறுமையும் இருக்கு. நாங்க வழக்கறிஞரா இருந்து பணியாற்றதுனால அந்த வேகம் உள்ளுக்குள்ள இருக்கு. இல்ல, உங்களுக்கு இதை விட எங்களை விட எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குங்கய்யா. ஏன்னாக்க நீங்க பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா கூட ஆயிருப்பீங்க. அந்த மாதிரி அது ஒரு இது. ஆனா இங்க வந்ததை அதை விட அதிகமான ஒரு நிலைமையில இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி எங்களை எல்லாம் சாதனையாளர்களா, அதாவது எவரெஸ்ட் சிகரத்துக்கு மேல உள்ள சாதனை அடைந்தது மாதிரி எங்களுக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்திய வணக்கத்திற்குரிய ஐயாவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த ஆத்மாத்மாக மானசீகமாக வாழ்த்துக்களை வாழ்த்தி 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 வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா. அதனோட 28 மார்ச் 2024 நீங்க தான் அந்த எல்லாம் ஐயா அழகர் ஐயா, நீங்க நம்ம
ஏஎஸ்ஆர் ஐயா இவங்கெல்லாம் முன்னின்று ரொம்ப மிகச் சிறப்பான 333 கோடி தேவர்களும் ரிஷிமார்களும் அவ்வளவு பேரும் வந்து இருந்து மகரிஷி சூக்குமமாக இருந்து அவர்கள் முன்னிலையில் நடக்கிறதற்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்று இந்த புதிய சாதனை மார்க்க வேதாத்திரிய மணிமண்டபம் மாதிரி அமைய உலகளாவிய சிறப்பு மிக்கதாக அமைவதற்கு தங்களுடைய ஆசீர்வாதங்களும் மதனையா வந்து அவருடைய இதுக்கு வந்து சொல்லவே முடியாது. சின்ன மகரிஷின்னா நான் சொல்றேன், அவதார புருஷன் தான் நான் சொல்றேன். ஆக அவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ருத்ரப்பன் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். கல்யாணி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். கல்யாணி அம்மா, அன்மியூட் கொடுத்துருக்கேங்கம்மா. அடுத்ததாக ஸ்ரீதேவி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஸ்ரீதேவிமா வாழ்க வளமுடன். வெள்ளிக்கிழமை ஸ்ரீதேவிமா வந்ததுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா ஐயா, ஒரு மாசத்துக்கு 2 நாள் வரலாம் இல்லையா? 10 நாள் ஒரு வாட்டி கூட உங்க முகத்தை, திருமுகத்தை நாங்கள் பார்க்கும் பாக்கியத்தை கொடுக்க கூடாதா? அது இறை சாதனை மார்க்கம் எடுக்க முடியுமா? போயிடுது ஐயா. எப்ப ஐயா உண்டு பேசுங்கிறாரோ அன்னைக்கு பேசிடுறதுமா. சரிங்க ஐயா, கொஞ்சம் சீக்கிரம் எங்களை வந்து பாக்குங்க. பயிற்சி முயற்சி தொடர்ச்சியை நாங்கள் செஞ்சுட்டே வரோம் ஐயா. இன்றையில இருந்து நீங்க ராத்திரி தூங்கும்போது கூட அந்த பூர்வ மத்தியில கவனம் வச்சு அருட்காப்பையும் அந்த இதை சங்கல்பத்தையும் அது இன்றைக்கு முக்கியமான தகவல் அதுமா. ஏன்னா நான் கடந்த 3 மாதங்களா பயன்படுத்திட்டு வரேன். மிகப்பெரிய லெவலில் அற்புதங்களை பார்த்தேன். சமீபத்தோட தூங்கிட்டோம்னா அடுத்த நாள் காலையில அதுக்கான வேலைகள் நடக்க ஆரம்பிச்சு. ரொம்ப 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 நன்றி. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரெட்மி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஆக்சுவலா இருக்கும்போது திடீர்னு ஒரு 1 வீக்கா என்ன தெரியல, கொஞ்சம் லோவா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேங்கய்யா. அப்போ வந்து நான் ஸ்மார்ட் டிவி சேனல், யூடியூப் சேனல்ல நான் போய் பாத்துட்டு இருந்தேன். ஏன்னா அதுல எக்கச்சக்க அது வந்து பொக்கிச்சோம், நம்ம போய் எது வேணாலும் எடுத்துக்கலான்ற மாதிரி. அப்போ வந்து நீங்க வந்து நெகட்டிவ் எனர்ஜி கூட ஒரு இது சொல்லியிருந்தீங்க, வயலட் ஷீல்ட், அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா இன்சைட் மீ அவுட்சைட் மீ, இன்ஹேல் பண்ணும்போது இன்சைட் எக்ஸேல். ரொம்ப அது அது உங்களை இது பார்க்கும்போதே காரா அந்த ஃபீல், அந்த குரல் கேட்கும் போதே ரொம்ப ஒரு பாசம். அதான் இப்போ ஸ்ரீதேவி அம்மா சொன்னப்பல நீங்க திருப்பி வந்துட்டே அப்பப்போ வரணும் அப்படின்னு எடுக்கிற முடியுமா? நம்மளை கூப்பிட்டு பேசுனா பேசிடுவோமா, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனாலதாங்க நீங்க ஆபத்து செஞ்சிருவோமா, அவ்வளவுதான்மா. எல்லாரையும் பாக்குறதுல உங்க எல்லாருக்கும் பேசுறதுல எனக்கும் ஆர்வம் ஜாஸ்திமா. ரொம்ப அற்புதங்க, ரொம்ப அற்புதங்க. ஒரு சின்ன கேள்விங்க, மெடிடேஷன் ரொம்ப டீப்பா அப்படியே போகும்போது சட்னு காலிங் பெல் அடிச்சிருந்தீங்க லாஸ்ட் வீக். உடனே டபக்குன்னு தூக்கி அடிச்ச மாதிரி ஆகும்போது அதுக்கப்புறம் நம்ம மெடிடேஷன் கண்டினியூ பண்ணோம்னா இல்ல திருப்பி என்னங்க பண்ணணும்? பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஷாக் ஆகி வெளியில வரக்கூடாது. என்ன பெல் அடிச்சாலும் எதா இருந்தாலும் 1 2 3 சொல்லி வெளியில வந்துடும். அதுக்கப்புறம் 1 2 3 1 2 3 அப்புறம் போய்தான் நீங்க எடுக்கணும். அப்பதான்
அந்த உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு சுருங்கி இருக்கும், ஒண்ணு சுருங்கி இருப்போம், இல்லாட்டா விரிஞ்சிருப்போம். ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடந்துடும். தளத்துல ரெண்டு தான் நடந்திருக்கும். ஒண்ணு சுருங்கி ஒரு இடத்துல டாட் மாதிரி மூலாதாரத்துல போயிருப்போம், இல்லாட்டா விரிஞ்சு இருந்திருப்போம். ஆக்சுவலா இத உடனே இது பண்ணக்கூடாது. 1 2 3 அப்படி சொல்லிட்டு வெளியில வந்துட்டீங்கன்னா தகார்னு அந்த இடத்துல இருக்கும். இதுதான் கேட்கணும். ஏன்னா அந்த மாதிரி இல்ல இது நிறைய பேருக்கு பயன்படுமா? நீங்க ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. நிறைய பேருக்கு அது தெரியாம படக்குன்னு எந்திரிச்சுவாங்க. படக்குன்னு எந்திரிச்சா அது ஷேக் ஆகுமா? ஏன்னா அந்த உயிரின் ஆற்றல் வந்து நம்ம உடம்புல வந்து உயிர் மேல் மனதை தவம் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அதை ஷேக் ஆச்சுன்னா அது நமக்கு திருப்பி வந்து செட் ஆகுது கொஞ்சம் நாள் ஆகும். பார்த்து அதுக்கு 1 2 3 சொல்லி வெளியில வந்துட்டோம்னா எப்ப தவம் பண்ணோம்னாலும் நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கவே இருக்காது. அற்புதமான கேள்வி கேட்ட உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அருமையான கேள்வி. ஏன்னா இதெல்லாம் வெளிநாட்டு பயிற்சியில நான் கத்துக்கிட்ட நுட்பமா, அந்த நுட்பத்தை சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அதே மாதிரி விஸ்மா டிவிலையும் நம்ம கொஞ்ச நாள்ல நிறைய போடலாம்னு இருக்கோம்மா. அது தொடர்ச்சியா புதிய கருத்துக்கள் நிறைய வருமா பாருங்க. அடிக்கடி எப்பவுமே பாத்துட்டே இருப்பீங்க. ஆக்சுவலா அது 950 வீடியோஸ் இருக்கு. இன்னும் மினி தொடர்ச்சியா நம்ம அதுல போட்டலாம். நீ வார வாரம் 2 புதுசா போடும். அதுல இந்த மாதிரி நுட்பங்கள் நிறைய சொல்லணும்னு இருக்கேன். ஏன்னா நான் ஒரு லட்சக்கணக்கில் வெளியில கொடுத்து கத்துருக்கிறேன். அந்த இதை வந்து நீங்க எல்லாரும் செலவில்லாம என் உயிர் சொந்தங்கள் எல்லாரும் அதை அடையணுங்கிறதாம என்னுடைய பேரவா. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ருத்ரப்பன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கேக்குதாம்மா? கேக்குதுங்கம்மா. ஹலோ. கேக்குதா? வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா, கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். கேக்குறீங்க ஐயா, நான் ருத்ரப்பன் பேசுறேன் ஐயா, இங்க சென்னையில இருந்து. நல்லது ஐயா. ஐயா, உங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கேட்கும் போது ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்குது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. எனக்கு கொஞ்சம் எனக்கும் எங்களோட மனைவிக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ரொம்ப கொஞ்ச நாள் அதிகமா இருக்குது. நான் ரெகுலரா பண்ணிட்டு வந்திருக்கிறேன். உடற்பயிற்சி, யோகா எல்லாமே நல்லா பண்ணுவேன். கொஞ்ச நாளா அந்த டச் கொஞ்ச நாளா பண்றது இல்லை ஐயா. அதே மாதிரி நைட்டு நான் படுத்தேன்னா காலையில எழுந்துக்கிறதுக்கு சீக்கிரம் டைம் எழுந்துக்க முடியல ஐயா. ரொம்ப 6 7 மணி வரைக்கும் அப்படியே படுத்துட்டே இருக்கிறேன். எனக்கு அது கொஞ்சம் சீக்கிரம் இரவு தூங்க போகும்போது என்ன சிந்தனையோட நம்ம தூங்குறோமோ அதனுடைய விளைவுதான் எந்திரிக்கிறதுல இருக்கு. உங்க மனைவியை நினைச்சு நீங்க வருத்தத்தோட படுத்திருந்தீங்கன்னா அதே வருத்தம் தான் காலையில எந்திரிக்கிற போது நடக்கும். அப்படி வருத்தம் வரும்போது உங்களால எந்திரிக்கவே சிரமமா இருக்கு. அதுக்குதான் நான் இரவு தூங்க போகும்போது புருவ மத்தியில கவனத்தை வச்சு அருட்பேராற்றின் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்வேன் அதை சொல்லிக்கிட்டே தூங்கிட்டீங்கன்னா காலையில தகான்னு எந்திரிச்சுவீங்க. ஏன்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் வந்து தூங்கும் போகும்போதுதான் அது விழிக்கும். நம்முடைய மனசு அதோட உறவாட ஆரம்பிக்கும். அப்பதான் அப்ப வந்து நம்ம என்ன உணர்வோட தூங்குறோமோ அதோட விளைவு தான் அடுத்த நாள் காலையில தொடர்ச்சியா நடக்க ஆரம்பிக்கும். யாருக்கெல்லாம் வாழ்க்கையில வெற்றி வேணும், யாருக்கெல்லாம் எல்லா ரீதியா வெற்றி வேணும், யாருக்கெல்லாம் பொருளாதாரத்துல வெற்றி வேணும், வாழ்க்கையில வெற்றி வேணும், குடும்பத்துல வெற்றி வேணுமோ அவங்க எல்லாரும் சங்கல்பத்தை ராத்திரி படுக்கும்போது புருவ மத்தியில கவனத்தை வச்சுட்டு படுத்துக்கிட்டே சொன்னா கண்டிப்பா நடக்கும். இது நான் அனுபவத்துல சொல்றது. நான் பேசுற அத்தனையும் என்னுடைய அனுபவத்தை சார்ந்தது. இது யாரையும் நம்ம எதையும் பார்த்து சொல்றதில்ல, காப்பி அடிச்சு சொல்றதில்ல, வேற எதையும் நம்ம இது பண்றதே கிடையாது. என்னுடைய அனுபவத்தை என் உயிர் சொந்தங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக நுட்பமாகத்தான் இந்த ஜூம் நிகழ்வை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். வாழ்க வளமுடன். ஐயா, நன்றி ஐயா. ஐயா, ஒரு சின்ன விண்ணப்பம் ஐயா. எனக்காக கொஞ்சம் நான் டெய்லி உடற்பயிற்சி, காயக்கல்பம், தியானம் எல்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் எனக்கு உங்க கொஞ்சம் வாழ்த்து சொல்லுங்க ஐயா எனக்கு. அப்புறமா அது ரெகுலரா பண்ணிடுவேன். வாழ்த்துக்களையா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கனிமொழி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். கனிமொழி அம்மா. அன்மியூட் கொடுத்துருக்கேங்கம்மா. மைக்கை டச் பண்ணுங்கம்மா. கல்யாணி அம்மா வாழ்க வளமுடன். கல்யாணி அம்மா.
மைக் ஓபன் பண்ணாம இருக்குங்க. கல்யாணி அம்மா வாழ்க வளமுடன். ஐயாட்ட வேற ஏதாவது கேள்வி கேட்கறதுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. கனிமொழி அம்மா. அடுத்ததாக அமிர்தவள்ளி அம்மா வாழ்க வளமுடன். அமிர்தவள்ளி அம்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்க. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா நன்றி, உங்ககிட்ட பேச நினைச்சு கூட பாக்கல. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். எல்லா இது நிகழ்ச்சியா நான் திருப்பி 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 கேட்டுட்டு இருக்கிறேன். உங்க ப்ரோக்ராம் அத்தனையும் நன்றி. உங்ககிட்ட பேசுறது உடம்பெல்லாம் புள்ள இருக்குது. எனக்கு சந்தோஷமா இருக்குது. நன்றி. விழிப்புணர்வு காலையில கூட எங்க பையன் சொன்ன விழிப்புணர்வு நினைச்சுக்கடா எப்பவுமே அப்படின்னு உயர உயர பற என் குழந்தைங்களுக்கு பேத்திங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காயா. டால்பின் சம்பா சொல்லு, உயர உயர பற சொல்லு, நீ கவனி சொல்லு, அதனுடைய விளக்கம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட பேசுறதே எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்குது. வாழ்க வளமுடன். அது நன்றி சொல்றதுதான் கால் பண்ணேன் நான். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக இசைக்கிராணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா, சொல்லுங்கம்மா. உங்க ஸ்பீச் எப்பவும் கேட்போம், நல்லா கான்பிடண்டா கொடுக்குற மாதிரி நல்லா பேசுவீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. என் பொண்ணுக்கு 7 மாசம் ஆகுதுங்கய்யா, குழந்தை உண்டாயிருக்காங்க, முத குழந்தை. இந்த 7 மாசத்துல பிரஷர் வந்து 140 இருக்கு அப்படின்னு நேத்து சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இன்னைக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படி வீட்டுல இருக்க வச்சு கொஞ்சம் எங்க மகரிஷியோட வாழ்த்தெல்லாம் சொல்லி காலையில கூட்டிட்டு போனேன். 120 தான், இப்ப 120க்கு குறைஞ்சிருக்கு. ஆமா, நார்மல் வரணும். அதுக்கு நான் எப்படி ஒரு இது கொண்டு வரதுக்கு பழக்கம் என்ன கொண்டு வரலாம் அப்படிங்கறது ஒரு ஐடியா கேட்கலாம்னு அவங்கள்ட்ட. ஒண்ணும் இல்லம்மா, வயசு கையில வந்து இப்படி ஆற்றல் வாங்கிக்கணுமா, குருவாழ்க குருவே துணைன்னு சொல்லிட்டு கையில ஆற்றலை வாங்கிட்டு அந்த வயிற்றை சுத்தி அப்படியே அருட்காப்பு போட்டுட்டே வாங்கம்மா. அந்த குழந்தைக்கு அருட்பேராற்றல் கதைனா உடல் நலம், அது அப்படியே போட்டுட்டே வாங்கம்மா. அருட்காப்பு போடுங்க. அதுக்கு பிறகு அந்த வாழ்த்து சொல்லிட்டே வாங்கம்மா. சங்கல்பம் சொல்லிட்டே வாங்க. அருட்பேராற்றல் கதையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்க்கை வளமுடன் அப்படியே வள சொல்லலாம். அதே மாதிரி முடிஞ்சா உங்க கணவரையும் அந்த வாழ்த்து அதே மாதிரி பண்ண சொல்லுங்கம்மா. பண்ணிக்கிட்டே வந்தா அந்த குழந்தை வந்து கருவிலே திருவுடைய குழந்தையா மாறிக்கிட்டே வராரு. சரி சரிங்கய்யா, நானும் அருட்காப்பு தான் போடுறேன். வயிற்றில் வந்து கழிவு தேங்காம பாத்துக்கணுமா, கண்டிப்பா அதுல மட்டும் கவனமா இருக்கணுமா. என்ன செய்யணியா? கழிவு தேங்காம பாத்துக்கணும். அதுக்கு பழங்கள் நிறைய எடுத்துக்கணும்னா, நார்ச்சத்துள்ள பழங்கள் நிறைய எடுத்துக்கணும். இப்பெல்லாம் வந்து சாத்துக்குடி, ஆரஞ்சு எல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் ஜூஸா எடுக்காம மென்னு சாப்பிட்டு சக்கையா இருந்தா அது அப்படியே முழுங்கிடணுமா. அப்பதான் உள்ளுக்குள்ள அந்த ஃபைபர் போச்சுன்னா தான் உள்ளுக்குள்ள அந்த கழிவுகள் தேங்காம அது முழுமையா வெளியேற்றும். கழிவுகள் இல்லாத வார்த்தையும் கஷ்டம் இல்லாத மனத்தையும் வச்சுக்கிட்டீங்கன்னாவே குழந்தை அற்புதமான குழந்தையா பிறக்கும். அதுக்கு அருட்காப்பும் இதுவும் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா சங்கல்பமும் ரெகுலரா சொல்லிக்கிட்டே வாங்கம்மா. முடிஞ்சா அவரையுமே சொல்லுங்க, வாய்ப்பு இருந்தா சொல்லிக்கிட்டே வர சொல்லுங்க. அது மாதிரி உடல் ரீதியா எந்த தொடர்புகளும் வச்சுக்கிற வேண்டாம், அருகாமையில் இருக்கலாம், அந்த லெவலோட வச்சுக்கிறது சிறப்பு. அப்படி அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், அப்படிதான் இருக்காங்க. சரி சரிங்க, ரொம்ப நன்றிங்க. அந்த குழந்தை அருட்பேராற்றல் கலையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் மற்றும் மேலோங்கி வாழ இல்லாமல்ல இறையனும் குருவனும் எப்பொழுதும் துணையாக மீண்டும் வாழ்க வளமுடன், வாழ்க வையம். இசைக்கிறாடியமா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களோட ஆசையாகவும் மகரிஷியோட இது உங்க மூலியமா ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணோம். ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுரேஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சுரேஷ் ஐயா நல்லா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கேன். சரிங்க சார், எனக்கு ஒரு 4 டேஸா உடம்பு சரியில்லையா, ஃபீவர், சிவியர் ஃபீவர். ஹைதராபாத் போயிட்டு வந்தேன் கான்ஃபரன்ஸ் ஈவினிங். ஹைதராபாத் போயிட்டு வந்தேன். சரி, ஹைதராபாத். சொல்லுங்க, கேக்குது. ஹைதராபாத் போயிட்டு வந்ததுல இருந்து சிவியர் ஃபீவர், கோல்டு, காப் ஐயா.
சரி, இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கக்கூடாத சூழ்நிலை எடுத்துட்டேன் நான். இந்த 2 நாளா அந்த மருந்துடைய மயக்கம் அப்படியே இருக்கு ஐயா. என்ன பண்ணலாம்? அந்த மருந்து சாப்பிட்டது நிறுத்திட்டேன். இப்ப 3 நாள் நிறுத்திட்டேன் மருந்து. இருந்தாலும் அப்படியே இருக்கு அந்த கிடினஸ். இல்ல எங்க பார்த்தாலும் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கியா. அதுதான் அது நிறுத்திட்டேன் 3 டேஸ் அது போட்டு. இன்ஃபெக்ஷனை சரிப்படுத்திக்கிறதுக்கு நம்ம வந்து பால் டீ இல்லாம நம்ம வந்து இந்த நம்மளே ஒரு சிம்பிளான ஒரு டீ சாப்பிட்டுக்கலாமே. கொஞ்சமா மஞ்சள் தூள், ஒரு சின்ன பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் எல்லாத்துலயும் தண்ணியில கொதிக்க வச்சுட்டு அதுல நாட்டு சர்க்கரையோ அல்லது பனங்கற்கண்டோ போட்டு வடிகட்டி குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம பால் லஞ்ச் சேர்க்க பால் சேர்க்க பால் சேர்க்கக்கூடாது. காரணம் ஒண்ணு பால் சேர்க்க. இதை எடுத்துட்டே வந்தீங்கன்னாலே உங்களுக்கு வேகமா வித்தியாசம். கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவு ஏன் இல்ல ஒரு ரிப்பீட் பண்ணுங்க. என்னன்னா கொஞ்சமா மஞ்சள் தூள், சரிங்க, அப்புறம் கொஞ்சமா பட்டை, சரிங்க, 2 அப்புறம் ஒரு ஆளுக்கு 1 கிராம்பு, சரிங்க, அப்புறம் அந்த பூ இருக்கும் பாத்தீங்கன்னா அனாசி மூக்குன்னு சொல்லுவாங்க, அதுல கொஞ்சமா உடைச்சு அதுல. சரிங்க, சரிங்க. வேற எதுவும் பிரச்சனை இல்லாம இருந்து வயிறு பிரச்சனை இல்லாம இருந்தா இந்த அளவுக்கு சின்ன இஞ்சி, சரிங்க, கொஞ்சோண்டு சீரகம், இஞ்சியை சேர்த்தா கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்து, சரிங்க. இதை கொதிக்க வச்சு வடிகட்டி எது வேணுமோ நான்லாம் அதுதான் குடிச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் எக்கச்சக்கமா இருக்கியா. எனக்கு தெரிஞ்சு ஒரு பேண்டமிக் பீரியட் மாதிரி ஆயிரக்கணக்கான பேருக்கு பிரச்சனையா இருக்கு. மருத்துவமனைக்கு போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும், வெளியில பார்க்கும்போது தெரியறதில்ல. எங்கேயாவது டாக்டர் இதுகளுக்கு போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேருக்கு பிரச்சனை. இதை எடுத்துட்டு வந்தாவே டக்குன்னு கண்ட்ரோலுக்குள்ள வந்து. எப்ப காலையில ஒரு வேளை எப்ப குடிக்கலாமா? காலை மத்தியானம் 2 ஈவினிங் 2 வேளையும் டீக்கு பதிலா இதை பயன்படுத்தி. சரிங்க. நான் இதை எடுக்கிறேன், எனக்கு சிறப்பா இருக்கேன், நான் அனுபவிச்சேன். இல்ல எனக்கு அந்த மருந்து சாப்பிட்டு இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டது அப்படியே ஒரு மயக்கமாவே அப்படியே இருக்கு. இல்ல அந்த மனநிலையை எடுத்து வச்சிருங்க. அதை பாட்டுக்கு இருக்கட்டும், இதை எடுத்துக்கிட்டே வாங்க, எல்லாம் சரியாகும். சரிங்க, சரிங்க, சரிங்க. நன்றிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கௌரி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். செல்வி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். ஐயா வணக்கங்கய்யா, வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா. உங்க ஸ்பீச் கேட்டோன்னா ரொம்ப அருமையா இருந்ததுங்கய்யா. எனக்கு ஒரு கேள்விங்கய்யா. எனக்கு அடிக்கடி டைஜஸ்ட் ப்ராப்ளம் வந்துருதுங்கய்யா. சரியா ஜீரணம் ஆகாது, சரியா ஜீரணம் ஆக மாட்டேங்குது, அந்த பிரச்சனை வந்துருதுங்க அடிக்கடி. அதுக்கு என்னங்க பண்றது? சீரகம் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி குடிச்சுட்டே வந்தோம்னாவே எல்லாத்தையும் தெரியும். ஒரு நாளைக்கு எத்தனை தடவைங்க குடிக்கலாம்? 3 வேளை சாப்பாடுக்கு பிறகு ஒவ்வொரு டம்ளரோ 1/2 டம்ளரோ குடிச்சு வெதுப்பா குடிச்சுட்டே இருந்தீங்கன்னா சரியா. நன்றிங்க. வாழ்க வளமுடன்ங்க. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்ங்க. சரிங்க, சரிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க, நன்றிங்கம்மா. கல்யாணி அம்மா, வாழ்க வளமுடன். அவங்க மைக்கே ஓபன் ஆக மாட்டேங்குதுங்க. தெரியலையே, கல்யாணமா ரொம்ப நேரமா. ஆமா. முடிச்சுக்கலாமாங்கய்யா? முடிச்சுக்கலாமா? சரிங்க. திரும்ப உங்களுக்கு நன்றி சொல்றோம். என்னங்க? மீண்டும் நிறைவாக தொடரலாம். முடிச்சுக்கிற வேணாம், மீண்டும் நிறைவாக தொடரலாங்கய்யா. நான் இன்னைக்கு போஸ்டா வருவேன்னு நான் எதிர்பார்க்கலைங்கய்யா. அதுக்கு இறைநிலைக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றிங்கய்யா. அப்புறம் ஒரு ஐயா கேட்டாருங்க இல்லைங்கய்யா, அவங்க பிரச்சனைக்கு தூங்க போகும்போது நீங்க நல்ல எண்ணத்தோட போகணும்ட்டு. ஏதோ வாட்ஸ்அப்ல வருதுமா செய்தி வந்துச்சு இல்லையா? சொல்லுங்கம்மா. தூங்க போகும்போது நல்ல எண்ணத்தோட போனா காலையில எழுந்திருக்கும் போது இதுவா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க இல்லைங்க. நம்ம மதனையா கூட அந்த தற்சோதனை முடிவுல சொல்லுவாருங்க இல்லையா, இந்த நேர்மறை எண்ணத்தோட உறக்கத்திற்கு செல்வோம் அப்படின்ட்டு. நேர்மறை எண்ணம் எதுன்னு தேடிட்டு இருக்க கூடாது. அதுக்குதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், குருமத்தியில கவனம் வச்சு சங்கல்பத்தை சொல்லிக்கிட்டே இருந்துட்டோம்னா, இப்பவே நான் பேசிட்டு போது எனக்குள்ள அந்த சங்கல்பம் ஓடிக்கிட்டே இருக்கு. சரிங்க. துடிப்பு இருந்துட்டே இருக்கு. இப்ப நான் 3 மாசமா பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே தோல் கலப்புது. சரிங்க. இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்க மட்டும் பேசணும். துளசி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். ஹலோ, துளசிமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. மகிழ்ச்சி ஐயா உங்களை பார்த்தது.
எனக்கும் உங்கள்ட்ட பேசுறது மிக்க மகிழ்ச்சி. ஐயா அந்த தூக்கம் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நல்லா வர மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாவே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க ஐயா. அப்புறம் தூக்கமே சரியா வரமாட்டேங்குது, அதுக்கு என்னங்க ஐயா பண்றது? அப்படியே கொஞ்ச நேரம் ஆகினில கவனம் வச்சிருந்துட்டு மூலாதாரத்துக்கு போய் மூலாதாரத்துல கவனத்தை வச்சு சாந்தி தவம் பண்ற மாதிரி மூலாதாரத்துல கவனத்தை வச்சு அர்க்காப்பு சொல்லிட்டே தூங்கணுமா. மூலாதாரத்துல இருந்து அர்க்காப்பு வர்ற மாதிரி இருக்கணுமா. சொல்லிட்டே தூங்கினீங்கன்னா தூங்கிடுவியே, எந்த டிஸ்டர்பன்ஸ் வராது. சரிங்க ஐயா, நன்றி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன் ஐயா. இதோட முடிச்சுக்கலாங்க ஐயா. இல்லம்மா, ஐயா, முடிச்சுக்கிறது நிறைவாக தொடரலாம். நிறைவு அடுத்து வாழ்க வளமுடன். நிறைவாக தொடரலாம். ஓகேங்க, நிறைவாக தொடரலாங்க ஐயா. ஐயா அவர்களை இன்னொரு தடவை வாழ்த்திடலாம். கீழர் இமயவரம்பன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. இவ்வளவு நேரம் அன்பர்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் விளக்கமாகவும் அதோட மருத்துவ டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்களும் இறை சாதனை மார்க்கமும் அருட்பேராற்றின் கருணையினால் எல்லாம் வல்ல இறையாற்றல் எப்பொழுதும் துணையாகவும் வழிகாட்டுதலாகவும் அமையட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையும். நன்றி, வணக்கம். நன்றிங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சியில் ஞானகானம், காயகல்ப கவி, காயகல்பம், தவம் மற்ற அனைத்து நிகழ்வுகளிலும் இறை தொண்டாற்றிய அன்பர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். சில முக்கிய அறிவிப்புகள். இரவு 8:30 மணிக்கு மதனை அவர்களின் தற்சோதனை வகுப்பு நடைபெறும். காலை 4:15 முதல் 7:15 வரை உள்ள அனைத்து நிகழ்வுகளும் அனைவரும் பங்கு பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக வேதாத்திரி கவி உலக நல வாழ்த்து பாடுறதுக்கு ஹேண்ட்ரைஸ் பண்ணலாங்கம்மா. ஐயா ஒருத்தவங்க கைதுக்கு இருக்காங்கம்மா. ஒரு நிமிஷம். கணேசன் வைரமணி கணேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சில பேர் மைக்கு மியூட் பண்ண தெரியல. நீங்க கத்து கொடுங்கம்மா. மிகவும் சிறப்பா இருந்தது உங்களுடைய பேச்சு. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றியா, நன்றி. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. கோகிலம் குணசேகரன் யாரும் வராங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா எனக்கும் அந்த தூக்கம் வந்துங்க ஐயா கொஞ்சம் தான் வருது, மறுபடியும் பிரேக் ஆகி தூங்கவே முடியறது இல்லைங்க ஐயா சுத்தமாவே. மனசுல ஏதாவது ஒரு இது போயிட்டே இருக்கு, தலை சுத்தல் அந்த மாதிரி வந்துட்டே இருக்குங்க ஐயா. அதுக்கு என்ன? அதான் நீ இதுல நான் சொன்னேன்ல, இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அம்மாவுக்கு சொன்னேன், கவனிச்சு பாத்தீங்கன்னா. சரிங்க ஐயா. இரவு தூங்கும்போது ஆகினில கவனத்தை வச்சுட்டு அப்படி நேர அந்த ஆற்றலை எடுத்துட்டு போய் மூலாதாரத்துல கவனத்தை வச்சுட்டு அங்க வந்து அருட்காப்பு போறது. அருட்பேராற்றல் கருணைனா மூலாதாரத்துல இருந்து அருட்காப்பு போடணுங்களா? ஆமா. சரிங்க ஐயா. அத நீங்க அருட்காப்பு ரெகுலரா பண்ணிட்டே வாங்க, நிச்சயமா மாற்றம். சரிங்க ஐயா, சரிங்க. என்ன ரொம்ப என்ன செய்யறது, அப்படியே போயிட்டு இருக்கு, மனசு அமைதியே ஆக மாட்டேங்குது. நீங்க அருட்காப்பு போட்டுட்டே இருங்க, சாந்தி இடத்துல வச்சு மூலாதாரத்துல வச்சு அருட்காப்பு போட்டுட்டே வாங்க. சரிங்க ஐயா, சரிங்க. போட 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 வந்துருமா, நல்ல தூக்கம் வந்துடும், வேற எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நிறைவாக தொடரலாம். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நீங்க ரிலீவா அர்த்தனா ஆயிக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. அடுத்ததாக வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து பாட ஹேண்ட்ரைஸ் பண்ணலாமா? செல்வி சரவணம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வேதாத்திரியம் வாழ்க வையகம், வாழ்க வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம்
போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உலக நல வாழ்த்து வைரமணி கணேசன் ஐயா அவர்கள். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சியில் வேதாத்திரி கவி உலக நல வாழ்த்து பாடிய அன்பர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் 8:30 மணிக்கு மதனையா அவர்களின் தற்சோதனை நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அன்பர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்.